வணக்கம், வெல்கம் டு பிளாக். இன்னைக்கு எங்க சேனல்ல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு வந்து ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போறீங்க. அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க என்ன மாமியோட நிக்கிறேன். பார்த்துருப்பீங்க பர்த்டே வீடியோ எல்லாம் முடிஞ்சது. பாத்தீங்கன்னு சொன்னா மிச்ச பர்த்டேக்கு வாங்கின மிச்ச பொருட்கள் எல்லாம் இருக்கா, அதெல்லாம் நாங்கள் முடிச்சுட்டு தானே போகணும். அப்படி எல்லாம் இல்லை, சும்மா பாத்தீங்கன்னு சொன்னா பர்த்டே எல்லாம் முடிஞ்சது. ஆனாலும் வந்து நாங்க மற்ற வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மச்சான் மனசு வீணா மற்ற வந்து மச்சாலாக்க பெரிய மச்சால் சின்ன மச்சால் எல்லாருமே வந்து நிற்கிறோம். எல்லாருமா சேர்ந்து இதில் சமைச்சு இன்றைக்கு வந்து சாப்பிட போகிறோம். வாங்க, அதை தான் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கு என்னென்ன சமைச்சிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் சமைக்கல இது வரைக்கும். நான் ஒரு 2-3 மரக்கறி வெடி கொடுத்துதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீணா ஃபுல்லாக இன்றைக்கு சமையல். வாங்க பார்ப்போம் என்னண்டு. சோறு காய்ச்சி இருக்குது. மற்ற வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால வந்து கேரட்டும் தக்காளி பழம் வெங்காயம் போட்டு சம்பல். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பருப்பு பால் கறி. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களால் மீன் பொரியல் நடந்து கொண்டிருக்குது. ஏன்னா எங்களோட வீட்டில் இந்த வீட்டில் வந்து என்னன்னு சொல்கிறது, மாமியாவுக்கு வந்து மீன் சாப்பிட்றதில்ல, மணமாமன்னு சொல்லி மீன் சாப்பிட்றதில்ல. அந்த கெட்டப்புக்கு வந்து எங்களோட அஸ்மி வந்து கொண்டிருக்கா. அதனால வந்து அஸ்மிக்கும் மெசேஜுக்கும் வந்து மீன் பொரிக்கிறாங்க. அஸ்மி வந்து மீன் குழம்புல இல்லை மீன் எல்லாமே இப்போ வந்து சாப்பிட்றா இல்லை. என்ன காரணம்டா, இதுதான் காரணம். சரியா, மீன் மணக்குமா. ஓகே, எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவா வர வீணாக தான் எல்லாம் செய்து வச்சுருக்கு. நல்லா இருக்குது வாசனை. நல்லா இருக்கு. சம்பல் போட்டிருக்கு. மற்ற பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வந்து மீனாக தான் வைக்கும் போது எல்லாமே நாங்கள் வந்து செஞ்சு கொடுப்போம். இஞ்சால் பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சி முள்ளியும் வந்து இடிச்சு வச்சுருக்கிறோம். ஓகே, இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் மலமலண்டெல்லாம் செய்து கொடுத்துட்டு எல்லாரும் வந்து அப்படியே ஹோல்லேருந்து சாப்பிடுவோம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் திரளி மீன் வாங்கியிருக்கேன். வாங்கி மீனை வந்து உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அவங்க கறி வைக்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எல்லா கறியுமே நாங்கள் வந்து வச்சிட்டேன். இப்போ வந்து நாங்கள் கடைசியாக மீன் குழம்பு வைக்கிறோம். மீன் குழம்புக்கு வந்து தக்காளி பழம் எல்லாம் வட்டி கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பால் எல்லாமே புளிஞ்சு ரெடியாக இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் மீன் கறி வைக்க போகிறோம். மீன் கறி வந்து வைக்கிறது வந்து வீணாக தான் வைக்க போகிறோம். ஓகே வாங்க, நான் அப்படி வைக்கிறேன்னு பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து வீணா அப்படி கறி வைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே வாங்க வீணா. ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக சட்டியை வச்சு அடுப்பு ஆன் பண்ணியிருக்கிறோம். வந்து சட்டி நல்லா சூடாகட்டும். ஓகே வீணா, நீங்களும் சொல்லி சொல்லி வைக்கலாம். இந்த குரலை ஓகே, இப்போ எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஓகே, இப்போ வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். ஓகே, இப்போ பச்சை மிளகாய் வெங்காயத்தை போடுவேன். ரொம்ப கருவேப்பிலைலாம் சேர்த்து போட்டு அதான் என்னடா இப்போ வீணாக ரெசிபி இது. ஆனால் வீணா கதைக்காது காரணம் வீணாக்கு தொண்டையெல்லாம் அடக்கி போயிட்டு என்னென்ன பிறந்த நாளுக்கு வெளிச்சிட்டு என்ன வெயில் மற்ற வந்து பிறந்த நாள் பாட்டு சத்தத்துக்குள்ள கதை கட்டு கத்தி எல்லாமே வந்து தொண்டை அடைச்சி போயிட்டு அதனால தான் கதைக்கல. ஓகே, இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டாச்சு. அடுத்தது இது வெந்தயம். கடுகு பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு தாளிச்சு ஓகே, இது கொஞ்சம் பதம் கட்டுமா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் மதையும் கொண்டு விளைக்க இஞ்சி முள்ளி முடிச்சு வச்சுருக்கா, அதை போடலாம்.
ஓகே இப்போ எல்லாம் போட்டு இருக்கோம் வதங்கட்டும் நல்லா. ஓகே இப்போ நல்லா வதங்கி தக்காளி பழத்தை போடும். இதுவும் வதங்க ஒன்று தக்காளி பழத்தில் தண்ணி இருக்குதானே தண்ணி எல்லாம் சேரும். சரி ஓகே இது நல்லா வதங்கி வரட்டும். ஓகே இப்போ வந்து தூளை போடுவோம். பார்த்து போடுவோம் வந்து பாலை விடுவோம். சரியா உப்பு போடும். ஓகே இதோட சேர்த்து உப்பு போட்டு கொதிக்க விட்டுட்டு தான் போடணுமே மீனை. ஒருக்கா கொதி வர போடுவோம். இந்த வத்தி வர சரியா இருக்கு மீன். ஓகே இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா கொதிச்சு வத்தி வந்திருக்கு. இப்போ வந்து மீனை போடுவேன். தேசி புளி மஞ்சள் உப்புலாம் போட்டு ரெடி வச்சாச்சு. தேசி புளி மட்டுறீங்களா? சத்தமாக ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வீணாண்ட மீன் குழம்பு வந்து ரெடி ஆகி கொண்டிருக்கு. இப்போ வந்து மீன் போட்டுட்டோம். அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் வீணா சொல்லிட்டு மாங்காய் போட்டால் நல்லா இருக்கும். இப்போ மாங்காய் இங்கே இருந்த மச்சால் வாங்கி கொண்டு வந்துருக்கா. இதை வந்து இப்போ வெட்டி வச்சிருக்கோம். தோல் எல்லாம் சரி இதை போடுவோம். ஓகே மீன் புளிக்குழம்பு நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். ஓகே நல்லா கொஞ்சம் வரட்டும். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சூப்பராக கறி வந்து ரெடி ஆகிட்டு பார்ப்போம். ஓகே இல்லைன்னா தம்மே கடைசியாக வாசனை. சரி ஓகே இப்போ வந்து கருவேப்பிலையை போடுமா வீணாண்ட ஸ்டைல். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து வீணா வந்து கடைசியாக கருவேப்பிலை போட சொல்லியிருக்கு. கருவேப்பிலையை போட்டுட்டு கொதிக்க விடணுமா இல்லாட்டி பாருங்க. ஓகே இப்போ வந்து சூப்பரான மீன் குழம்பு சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகிட்டு எல்லாருமே வந்து சாப்பிடுவோம். சரியான பசி. ஓகே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக சாப்பாடு ரெடி ஆகிட்டு வந்து காட்டுங்க சாப்பாடு. சோறு, மீன் கறி, கோவாவரை, பருப்பு கறி, கேரட் சம்பல். ஓகே இப்போ எல்லாருமே வந்து சாப்பிட போகிறோம். ஏன்னா சாப்பிடுவோம். பயங்கர பசி. யார் சமைக்க சொல்லுவாப்பா? அஸ்மிக்கு தெரியுது. ஓகே அவங்களுக்கு கொஞ்சம் போடணும். சாப்பிடு. ஓய் ஆசை கணவன் வேற இல்லையா? ஒன்று நம்ம சொன்னால் அடுத்தது வந்து மீன் குழம்பு. அஸ்மிக்கு என்ன வேணாம்? மீன் மீன் வேணும். தனி குழம்பு போடணும். தனி குழம்பா? பருப்பு கறி. அடுத்தது பருப்பு கறி. கறி போட தெரியாது. அம்மா மாங்காய் போடுறீங்களா? இல்லை தாங்களே மாங்காய். மாங்காய். தேங்க்ஸ் மாம். மாங்காய் நாங்கள் மாங்காய் யார் போடுற மாங்காய்? மாங்காய் மாங்காய் மாங்காய்
கீரை வர எனக்கு கீரை வேணும். சோபான கோவா வர எல்லாரும் கீரை மறந்து போன எனக்கு வேணும். அது பருப்பு கறி எனக்கு எனக்கு. அம்மா ரெண்டு அது ஜீசரும் காய்ச்சிட்டே மாட்டாச்சு மெஸ்ஸி இல்லை. ஏன் மெஷின் எனக்கு போட்டுருங்க அப்படிதான். ஏன் போடுறீங்க தருவா. மீனாட்சி நான் அது ஜீசர் கொஞ்சம் வீரமாக கூட உண்மையை மழையில் நினைஞ்சீங்களாமா ஓ மலைக்கு இல்லை, மெஸ்ஸி வேணும். மெஷின் நினையலை ஓகே சாப்பிடுங்க சாப்பிடுமா ஒரு நாள் முடிஞ்சு அடுத்த நாள் இங்கே வந்து கிடக்கு ஓ மீன் பொரியல் எடுத்துனாங்கக்கா பாப்பா ரெண்டு பேரும் கதைக்க மாட்டாங்க சும்மாவே கதைக்க மாட்டாங்க கதை கேட்டால் கதைக்க தான் மாட்டோம் நல்லா இருக்கா சாப்பாடு கிஷா நல்லா இருக்கா யார் சமைச்ச மாதிரி இருக்கு முருங்கைக்காய். நிறைய இது உங்களுக்கு தேவையா ஆ இது உங்களுக்கு தேவையா ம். மனிதர்கள் சமைச்ச மாதிரி இருக்கும் எந்த வீட்டு மேனேஜர்கள் சமைத்தவை அசி யாழ்ப்பாணம் மருந்து. யாழ்ப்பாணம் தேவையா இங்க அம்மா சமைச்ச நல்லா இருக்கா மீனாட்சி மீனா சமைச்ச சமைச்ச நல்லா இருக்கா நான் யோசிக்கிறேன் இப்போ நான் என்ன சொல்றது வீட்டு அடிபொழி பண்றதை யோசிச்சு நீ பொய்ய சொல்லு உண்மையை சொல்லணும் பொய்ய சொல்லு யாருக்கும் வேண்டிய நல்லா இருக்கும் அம்மான்னு சொல்லட்டாங்க இல்லாட்டி ஆடி விழாது. அடிங்களோ? ரெண்டு பேரையும் யோசிச்சு கதைக்கலாம் ஏன் ரெண்டு சொல்ல போற ஒரு ஆள் தான் சொல்லணும். கிஷோர் யார் சமைச்ச நல்லா இருக்கு யாரு என்ன கதைக்க மாட்டாங்க கிஷோர் இப்படி மூஞ்ச மூஞ்ச பார்த்துக்கணும் கிஷோர் ஹார்வியால சொல்லிட்டார் அம்மா பார்த்தோம் சுப்பி சுப்பி அஸ்மி யார் சமைச்ச நல்லா இருக்கு அம்மா. பொய்ய சொன்னா அதான் தூள் அவியல் தூள் என்ன கஷ்டப்படுறாரு என்ன உளவியல என்ன தூள் என்னடா இவ்வளோ எனக்கு ஊழலுண்டாவையும் தூள்ட வாசம் தூள் வாசம் போகல பச்சை வாசம் அடிக்குது சாப்பிட்றாங்க மனக்கு மற்றடிக்கு தான் மணக்கு நான் சாப்பிட ஆக்களுக்கு தான் மணக்கு. வேண்ட தண்ணி தூள். ஓகே சாப்பிடுவோம் நாங்கள் எல்லாரும் அதாவது தூள் மணக்கும் இனி மீன் மணக்கும் சரியா என்னைக்கோவா வர மணக்கு. இல்ல, மென்கருப்பு கலர். என்ன மீன் தான் நமக்கு கூட மணக்கும் அதனால மீன் கறியே சாப்பிட மாட்டான் என்னத்த மீன் சொல்றேன் அம்மா மீன் வெட்டை கேவாதா? ஆ, அப்ப மணக்காதே. அதுதானே. பச்சை மீன் குழம்பு காய்ச்சின மீன் மணக்கு. உங்களோட அப்பவே என்ன செய்வான் மீன் வடி காய்ச்சி கழுவிட்டு கைய ஆ? ம். மணக்கா. ஆ? எத்தனை நேரம் மணக்கும் 100 வரும் மீன் என்றாலே மணக்கும் தான் அதை என்ன ஆக்கலிங்க எந்த பிள்ளையுமே அப்படி பழகுது பரம்பரையில் வளர்த்தாமல் வந்து அதான் மீன் சாப்பிடலாம் ஆனா மீன் தான் சத்து ஆனா மீன் தான் கெட்டா. நம்மளோட மெஸ்ஸிக்கு வந்து மீன் மட்டும் தான் பிடிக்கும் இறைச்சி கறி நம்மள அவன் அடுத்த சந்ததி எங்களை சந்ததிக்கு வேண்டாம் அவன் எங்களை விட்டு சந்ததி இல்லை அஸ்மிதா எங்களோட சந்ததி என்னம்மா இறைச்சியங்க சட்டப்படி. இந்த வீடு ஆனா இந்த வீட்டை மட்டும் தான் இந்த இப்படி பேர்கள் இருக்கு எனக்கு அக்கா சொன்னேன் அஸ்மின் அஸ்மி சுஜானா வேற என்ன? அபிரக்ஷன் அவனுக்கு என்ன பேர் அபிஷேக் இல்ல இந்த பொம்பளை பிள்ளைக்கும் ஆம்பளை பிள்ளைக்கும் ஒரே அடியா வச்சது சுயானா அது மட்டும்தான் அப்படி வச்சது இதெல்லாம் அப்படி பார்த்தா வச்சுருங்க அஸ்வின் அஸ்மி அஸ்மின் அப்படி பார்த்து வைக்கல ஆனா அப்படி வந்து எங்களுக்கு பார்த்தா வச்சுதா கிசோ. கிசோன் கிசோ. கிஷோரோ கிசோ. ஓகே சாப்பிடுவோமா ராசனோட விட்டே காபி ஆசைப்படுங்க அபிநயாவோ அபி ஏதோ விட்டு ராசனாண்ட விட்டேங்க அக்ஷயாவோ அபிநயாவோ ஓகே நல்ல பேர் தான் எல்லாம் வச்சிருக்கணும் இப்போ நாங்கள் சாப்பிடுவோம் நல்லா கேமராமேன் பசி வந்திருக்கோம் அப்போ இறந்த பிள்ளை கேட்டது பக்கத்து நாங்கள் தேத்தனி ஊற்றி தடுத்து கேட்டேன் ஆனால் நாங்கள் சிம்மாசின் தெரியாது. எந்தா குண்டு புடி. என்னடா அப்போ எங்கள் மச்சான் கட்டவா தேத்தனி ஊற்றி தடுத்து நான் நல்ல நன்மை செய்கிறன்ற பெயரில் வந்து செஞ்சுருக்கிறேன் என்னன்னு சொன்னால் ஊற்றி கொடுக்கல கஞ்சின்னு சொல்லி போட்டேன் அந்த பிள்ளை உன்னை தேத்தனி ஊற்றியா சாப்பிடாதா அதாவது தான் ஊற்றி குடிக்கணும் அப்படி ஐடியா மூத்த சூழ்நிலை ஓகே சாப்பிடுவோம் நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம்
ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து வடிவாக நிறைய நாட்களுக்கு பிறகு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க தொடங்கிட்டு இருக்கிறேன். உண்மையாக நிறைய நாட்களுக்கு பிறகு இந்த மாமிகிட்ட வந்து நான் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்ட வந்து பெரிய சந்தோஷம். எல்லாரும் சமைச்சு அதோட வந்து இன்றைக்கு வீணா எங்களுக்கு சமைச்சு தந்தது அதோட ஒரு சந்தோஷம். இனி என்னுடைய காணொலியை வந்து நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருங்க. என்னன்னு சொல்கிறது, இப்படி சேர்ந்து இருந்து எல்லாம் வந்து சமைச்சு சாப்பிட்றது ஒரு சந்தோஷம் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சோன்னா வளமையாக வந்து எல்லா இடமுமே நடக்கிறது இதுதான். ஒரு 2-3 நாளை வந்து தொடர்ச்சியாக அந்த வீட்டிலேயே வந்து சாப்பிட்றது பழமை தான். அதே மாதிரி இந்த வழியாக சமைச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டேன். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி வந்து இப்போ சும்மா இருக்கிற டைமில் சும்மா இருக்கா அவங்களுக்கு வாய்ப்பில் ஏதாவது பொறிக்கணும் போல இருக்கும். அதுக்கும் வந்து சிற்றுண்டி வயல் வந்து நாங்கள் செய்ய போகிறோம். அதை வந்து நீங்கள் நாளைய வீடியோவில் பாருங்கள். என்னென்னு சொன்னால் நாங்கள் சும்மா இருந்தது மற்ற வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் மழையும் பெய்யுது. அந்த மழை குணத்துக்கு வந்து ஏதாவது செய்து சாப்பிடுவோம். அப்போ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்று பிளான் பண்ணி வச்சுருக்கோம். என்னென்னு சொன்னால் ஒன்று செய்து சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி. ஓகே, அதை வந்து நாங்கள் செய்ய தொடங்க போகிறோம். அதை வந்து நீங்கள் நாளைய வீடியோக்கெல்லாம் பாருங்கள். அதோட வந்து வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும். நான் உங்களுக்கு பாய். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகள் எல்லாம் வந்து குளிக்குது. நாங்களுமே வந்து குளிக்கத்தான் வந்து நாங்கள் ஆனால் வந்து நாங்கள் குளிக்கல. எங்களுக்கு வந்து இங்கே இவ்வளோ பேர் வந்து சும்மா நிற்கிறோம். பழமையாக வந்து எல்லாருமே வந்து குளிக்கிறது. இன்றைக்கு வந்து ஏன் குளிக்கல இன்றைக்கு ஒரு தரம் குரங்கு அங்கே செத்துட்டு இதில் எவ்வளோ இடம் கிடக்கு. நாங்கள் வளமையாக குளிக்கிற இடத்துல வந்து குரங்கு செத்து போயிருக்குது. அதை எடுக்க போகுதில்லை. கயிறால் யாரோ கட்டி கொண்டுக்குறாங்க. இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சால இவ்வளோ இடம் கிடக்குது. ஆனால் குளிக்கிறதுக்கு இடம் இல்லாத மாதிரி மற்ற வந்து மழையும் பெய்து கொண்டு இருக்குது. அந்த குளிரில் வந்து இங்கே இதையெல்லாம் குளிரண்டா குளிக்க மாட்டேங்குது. குளிர்காலத்தில் தண்ணி அந்த தண்ணி காட்டுற இளவில் குளிர்காலத்தில் பிள்ளைகள் வந்து கொண்டிருக்கணும். அவங்க தான்